அனைவருக்கும் வணக்கம். இங்கே உட்கார்ந்து ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? முதல்ல எழுந்து என் மகனுக்கு பாலை கொடு. நீ இங்கே எதுக்காக இருக்கன்னு உனக்கு இன்னும் புரியலையா? என் குழந்தையோட பசியை தீக்கிறது தான் உன்னுடைய வேலை என்று முதலாளியான ஆகாஷின் அந்த அதிகார குரல் என் காதுகளை துளைத்தது. அவருடைய 1 மாத குழந்தையான கவின் பசியால் வீறிட்டு அழுது கொண்டிருந்தான். அந்த சத்தம் கேட்டு அவர் கோபத்தின் உச்சத்துக்கே போய்விட்டார். ஆனால் நானோ என் சொந்த குழந்தையை நினைத்து வீட்டின் மூலையில் ஒடுங்கி கிடந்து அழுது கொண்டிருந்தேன். எனக்கு இதெல்லாம் வேண்டாம் ஐயா, என்னை என் வீட்டுக்கே அனுப்பிடுங்க, நான் என் குழந்தை தேன்மொழியை பார்க்கணும் என்று விம்மல்களுக்கு இடையே பிடிவாதமாக கெஞ்சினேன். அவரோ என்னை வெறுப்போடு பார்த்தார். உன் மாமியாருக்கும் உன் மாமனாருக்கும் நான் பெரிய தொகையை கொடுத்திருக்கிறேன். அது எதுக்காக தெரியுமா? என் குழந்தையுடைய வயிறு நிறைய வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். நீ அதிகமாக பேசினால் எல்லா பணத்தையும் திருப்பி வாங்கிட்டு உன்னை இங்கிருந்து நான் துரத்தி விடுவேன். உன் மாமியாரை வரச் சொல்லி பணத்தை செட்டில் பண்ணிட்டு நீ எங்கே வேணுனாலும் போய்க்கோ என்று எரிச்சலோடு சொல்லிவிட்டு அவரும் வெளியேறினார். நானும் நடுங்கும் கைகளோடு என் சேலையாலேயே கண்ணீரை துடைத்தும் கொண்டேன். மடியில் இருந்த ஃபோனை எடுத்து அவசரமாக என் மாமியாரை அழைத்தேன். அத்தை, என்னால் இங்கே இருக்கவே முடியலை. என் தேன்மொழியை நான் பார்க்கணும். தேன்மொழி எனக்கு வேணும். அவளுக்கு நான் வேணும். அவளுக்கு தர வேண்டிய பாலை யாருக்கோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு என் குழந்தை வேணும் என்று அழுது புலம்பினேன். ஆனால் மாமியாரின் குரலில் இரக்கமே இல்லை, பயம்தான் இருந்தது. நிலா, இப்படி அறிவில்லாமல் பேசாத. உன் குழந்தைக்கு பால் மட்டும் போதாது, சத்தான உணவும் மருந்தும் வேணும். பால் விலை எவ்வளவு தெரியுமா? கஞ்சி காய்ச்சி கொடுக்கக்கூட காசு வேணும். அதை நீ புரிஞ்சிக்கோ. அவளுக்கு உடம்பு வேற சரியில்லை. என் மகன் செல்வம் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? உன் விதிப்படி அவன் போய் சேர்ந்துட்டான். இப்போ இந்த வேலை போயிடுச்சுன்னா தேன்மொழியும் இல்லாமல் போயிடுவா என்று சொன்னார். அத்தை சொன்ன அந்த வார்த்தை என் நெஞ்சில் ஈட்டியாக பாய்ந்தது. வேணா அத்தை, அப்படி சொல்லாதீங்க. அவளை தவிர எனக்கு யார் இருக்கா என்று நானும் கதறினேன். அப்புறம் ஏன் இப்படி பிடிவாதம் பண்ணுற? சில மாதம் மட்டும் அந்த பாப்பாவை கவனிச்சுக்கோ. ஆகாஷ் ஐயா கெட்டவர் கிடையாது. உன் புருஷன் செல்வம் உயிரோடு இருந்தப்போ அவரை பற்றி பெருமையாக சொல்லுவான். இப்போ அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க. நீ பால் கொடுத்து உதவி பண்ணு. தேன்மொழியை பற்றி கவலைப்படாத, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனையும் துண்டித்தார். வேறு வழியின்றி பாரமான மனதோடு நான் எழுந்தேன். ஆகாஷின் மகனான கவின் பிறந்த உடனேயே தாயை இழந்தவன். அவனுடைய அம்மா இறந்து போனதிலிருந்து ஆகாஷ் மிகவும் முரட்டுத்தனமாக மாறிவிட்டார். கவின் அழுதால் அவருக்கு பைத்தியமே பிடித்துவிடும். நான் வேலைக்காரர்கள் தங்கும் அறைக்கு வந்தபோது கவின் அழுது ஓய்ந்து போயிருந்தான். ஆகாஷ் அவனை நெஞ்சோடு அணைத்து சமாதானப்படுத்த முயன்று கொண்டிருந்தார். நான் மெல்ல கைகளை நீட்டி குழந்தையை வாங்கினேன். அவர் ஒரு கசப்பான பார்வையோடு என்னிடம் குழந்தையை ஒப்படைத்தார். அந்த சின்னஞ்சிறு உயிரை அணைத்தபோது என் குழந்தை தேன்மொழியின் நினைவுதான் எனக்கு வந்தது. அவனுக்கு பால் கொடுத்ததும் ஒரு சில நிமிடங்களிலேயே அழுது ஓய்ந்து அமைதியாக தூங்கியும் விட்டான். ஆகாஷும் பேசாமல் அறையை விட்டு வெளியேறினார். அந்த காலியான அறையில் குளிரிலும் களைப்பிலும் நானும் அந்த குழந்தையோடு அப்படியே உறங்கி போனேன். உண்மையிலேயே ஆகாஷுக்கு தெரியும் நான் கவினை நன்றாக பார்த்து கொள்வேன் என்று. ஆனால் அவர் ஒரு இக்கட்டான சூழலில் இருந்தார். அவர் மனைவியான ஸ்வேதா இறக்கும்போது கவினை நன்றாக பார்த்து கொள்ள சொல்லி சத்தியமும் வாங்கியிருந்தார். கவின் 7வது மாதத்திலேயே பிறந்த குழந்தை என்பதால் அவனுக்கு புட்டிப்பால் சேரவில்லை. தாய்ப்பால் கட்டாயம் தேவை என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதே நேரத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கையும் தலைகீழானது. என் கணவரான செல்வம் ஆகாஷிடம் டிரைவராக வேலை செய்தார். தேன்மொழியின் முதல் பிறந்த நாளுக்காக ஊருக்கு வரும்போது நடந்த ஒரு விபத்தில் அவரும் இறந்து போனார். கல்யாணமான 2வது வருஷமே நான் விதவையானேன். நான் விதையானது எனக்கு வயசு 19 தான். கை குழந்தையை வைத்து கொண்டு கதியற்று நின்றபோது தான் அம்மா என்னை ஆகாஷ் ஐயாவின் பங்களாவிற்கு அழைத்து வந்தார். நாங்கள் அந்த பங்களாவிற்குள் நுழைந்தபோது ஆகாஷ் ஐயா குழந்தையை வைத்து கொண்டு தவித்து கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் அவர் கண்களில் ஒரு நம்பிக்கை தெரிந்தது. என் மடியில் இருந்த தேன்மொழியை பார்த்தபோதே அவருக்கும் புரிந்துவிட்டது, தன்னுடைய குழந்தையின் பசியை தீர்க்கப் போகும் தாய் இவள்தான் என்று. அந்த பங்களாவின் வரவேற்பறையில் உட்கார்ந்திருந்த போது என் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆகாஷ் ஐயா என் மாமியாரை பார்த்ததுமே அடையாளம் கண்டும் கொண்டார். என் கணவரான செல்வம் அவருக்கு வெறும் டிரைவர் மட்டுமல்ல, ஒரு நண்பனைப் போலவும் இருந்திருக்கிறார்.
செல்வத்தின் திருமணத்திற்கு ஆகாஷ் ஐயா வந்திருந்தார் என்பதால் என்னை பார்த்ததுமே அவருக்கு எல்லாமே புரிந்தும் விட்டது. வாங்கம்மா, செல்வத்தோட இழப்பு எனக்கு பெரிய வருத்தம்தான் என்று ஆறுதல் கூறிய பின்பு அவர் எங்களை உபசரித்தார். என் மாமியார் உடனே அழ ஆரம்பித்து வீட்டின் நிலைமைகளை பற்றி கூற ஆரம்பித்தார். எங்கள் குடும்ப நிலைமை மோசம்தான். ஆனால் அவர் ஆகாஷ் ஐயாவிடம் சொன்னதெல்லாம் கொஞ்சம் மிகைப்படுத்தியது போல எனக்கு தோன்றியது. ஆகாஷ் ஐயா என்னை ஒருமுறை உற்று பார்த்தார். நான் தலைகுனிந்து என் மகளான தேன்மொழியை இருக்க அணைத்தபடி அமர்ந்திருந்தேன். அவர் பேசத் தொடங்கினார். நிச்சயமாக நான் உங்களுக்கு உதவி செய்வேன். ஆனால் என் நிலைமையும் உங்களுக்கு தெரியும். என் மனைவி இறந்து 20 நாள் கூட ஆகவில்லை. அவ போகிறப்போ இந்த குழந்தையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கா. ஆனால் குழந்தைக்கு தாய்ப்பால் கட்டாயமாக வேணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சற்று இடைவெளி விட்டு அவர் பேசத் தொடர்ந்தார். செல்வத்தோட குடும்பத்துக்கு நான் மாதம் பணம் தர தயார். ஆனால் அதுக்கு பதிலாக என் பையனோட பசியை செல்வத்துடைய மனைவியான நிலா தான் தீர்க்கணும் என்று சொன்னார். எனக்கு எதுவுமே புரியவில்லை. ஆனால் உலக அனுபவம் உள்ள என் மாமியாரோ உடனே அந்த விஷயத்தை புரிந்து கொண்டார். கண்டிப்பா ஐயா, ஆனால் மாதம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் எங்கள் குடும்பமே ஓடும். வாடகை, கரண்ட் பில், அப்புறம் இந்த குழந்தை என்று சொல்லி என் மடியில் இருந்த அந்த தேன்மொழியை பிடுங்கி அவர் முன்னால் நீட்டினார். பாருங்க ஐயா, தகப்பன் இல்லாத இந்த குழந்தைக்கு இப்போது 1 வயசு ஆகுது. அடிக்கடி உடம்பும் முடியாமல் போகுது. இதுக்கு மருந்து, சத்தான உணவும் வேணும்னா இவ்வளவு பணம் தேவைப்படும் என்று சொன்னார். செல்வம் இருந்தப்போ எங்களுக்கு நிறைய பணம் அனுப்புவான். நீங்கள் 1 லட்சம் தரதா இருந்தால் நிலாவை இங்கே விட்டுட்டு போகிறேன் என்றார் என் மாமியார். எனக்கு அதிர்ச்சியில் நாக்கு வறண்டு போனது. அத்தை, என்ன சொல்கிறீங்க? நான் என்ன பண்ணணும் என்று பதறினேன். எனக்கு அப்போது வெறும் 19 வயசு தான். விவரம் அறியாத பிள்ளைதான் நான். மாமியார் என் கையை பிடித்து கொண்டார். நிலா, இந்த குழந்தைக்கு நீ பால் கொடுக்கணுமா? இது ஒரு தர்ம காரியம். ஒரு தாயில்லாத குழந்தையை காப்பாற்றினா உனக்கும் உன் குழந்தைக்கும் புண்ணியம் கிடைக்கும். ஐயா கொடுக்கிற பணத்தில் உன் மகளோட கஷ்டமெல்லாம் தீரும் என்று கண்ணீர் மல்க என்னை பிளாக்மெயிலும் செய்தார். வேறு வழியின்றி அந்த தாயில்லா குழந்தைக்காக என் சம்மதத்தை நான் தெரிவித்தேன். ஆனால் என் கணவர் இறந்த துக்கம் மறைவதற்குள் என் சொந்த குழந்தையின் பாலை விற்க வேண்டிய நிலை வரும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. ஆனால் ஆகாஷ் ஐயாவின் அடுத்த வார்த்தை என் தலையில் இடியாக இறங்கியது. இன்னொரு விஷயமா, நிலாவோட குழந்தை இங்கே இருக்கக்கூடாது. அதை நீங்கள் ஊருக்கே கூட்டிகிட்டு போகணும். நிலாவோட முழு கவனமும் என் பையன் மேலே மட்டும்தான் இருக்கணும். அவளோட குழந்தை இங்கே இருந்தால் அவள் மனசு அங்கே தான் இருக்கும். என் குழந்தைக்கு தர வேண்டிய சத்தில் எந்த குறையும் வரக்கூடாது. அதனால் தேன்மொழியை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. பணம் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் கேட்ட பணத்தை நான் தந்துடுறேன். என்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. பணத்தை நான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போட்டுறேன் என்றார் மிகவும் கல் நெஞ்சத்தோடு. என்னது, என் குழந்தையை விட்டுட்டு வரணுமா? என் இதயம் சுக்குநூறானது. தன் குழந்தைக்காக ஒரு தாய் செய் உறவையே பிரிக்க துணியும் இவ்வளவு கொடூரமான மனிதரா இவர் என நான் நினைத்தேன். கோபமும் ஆத்திரமும் வர அத்தையின் மடியிலிருந்த என் மகளை பிடுங்கிக் கொண்டு அந்த பங்களாவை விட்டே நான் வெளியே ஓடினேன். எனக்கு இந்த வேலையே வேண்டாம் என்று கத்திக்கொண்டே தெருவில் இறங்கினேன். என் மாமியாரும் என் பின்னாலேயே ஓடி வந்து என்னை தடுத்து நிறுத்தினார். நிலா, நீ என்ன காரியம் பண்ணுற? மாதம் 1 லட்சம் தரேன்னு சொல்கிறாரு. உன் மகளோட எதிர்காலம் இதில் இருக்குது. அவளை நல்ல ஸ்கூலில் சேர்க்கலாம், நல்ல சாப்பிட வைக்கலாம். ஏன் இப்படி பிடிவாதம் பண்ணுற? அத்தை, அறிவில்லாமல் பேசாதீங்க. என் மகளுக்கு இன்னும் 1 வயசு தான் ஆகுது. அவளுக்கு தர வேண்டிய பாலை எப்படி இன்னொரு குழந்தைக்கு நான் கொடுப்பேன்? அவங்க குழந்தை எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன நான் கத்தினேன். அத்தை என் கன்னத்தில் அறையாத குறையாக பேசினார். உனக்கு அவங்க குழந்தை மேலே அக்கறை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன் குழந்தை மேலே உனக்கு அக்கறை இருக்கா இல்லையா? சாப்பாடு இல்லாமல் தேன்மொழி செத்துப்போனா என்ன பண்ணுவ? செல்வம் சாமி மாதிரி கும்பிட்ட சாமி இவர். அவர் செய்த உதவிக்கெல்லாம் நீ இப்படி தான் நன்றி காட்டுவியா? இது வெறும் சில மாதம்தான் நிலா. அதுக்கப்புறம் நீ உன் குழந்தைகிட்டேயே வந்துடலாம். இப்போ இதை செய்யலைன்னா உன் மகளுக்கு பால் கூட வாங்க காசு இருக்காது என்று சொன்னார். என் மடியிலிருந்து தேன்மொழியை வலுக்கட்டாயமாக பிடுங்கினார் அத்தை. பசியிலும் காய்ச்சலிலும் மயங்கி கிடந்த என் மகளின் முகத்தை பார்த்தபோது என் தாய்மையே தோற்று போனது. பணத்திற்காக என் பாலை விற்க நானும் சம்மதித்தேன், என் மகளை பிரிந்து. இப்போதைக்கு
உன் பால் தேன்மொழிக்கு மறந்திருக்கும் நிலா. அதுக்கு அப்புறமாக அவளுக்கு சோறு வேணும், சத்தான உணவும் வேணும். அதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட என்ன இருக்குது சொல்லு? உனக்குன்னு சொல்லிக்க பிறந்த வீடும் இல்லை, ஆதரவு என்று யாரும் இல்லை, புருஷனும் போயிட்டான். நான் வயசானவ, உன் மாமனாரோ சூதாடி, குடும்பத்தையே அழைத்து விட்டாரு. நான் சத்தியம் பண்ணுறேன் நிலா, தேன்மொழியை நான் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறேன். இன்னும் சில மாசம்தான். மகளோட எதிர்காலத்துக்காக இதனை பொறுத்துக்கோ என்று அத்தை தன் வார்த்தை ஜாலங்களாலே என்னை சிறைபிடித்தார். நானும் குழப்பத்தில் ஆழ்ந்தேன். சரி, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் யோசித்து சொல்கிறேன் என்று களைப்புடன் சொன்னேன். நாங்கள் அன்று ஊருக்கு திரும்பவில்லை. நகரத்திலேயே தங்கியிருந்த கமலா அக்காவின் வீட்டில் அன்றிரவு நாங்கள் தங்கினோம். தூக்கம் என் கண்களை தழுவ மறுத்தது. கண்ணை மூடினால் செல்வத்தின் முகம்தான் வந்தது. என் பாலிய காலத்து தோழன், என் காதலன், என் கணவன் எனக்காக சிற்றூரை விட்டு நகரத்திற்கு வந்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து எங்களை ராணி போல வாழ வைத்தார். அவர் போனதும் என் உலகமே இருண்டு விட்டது. தேன்மொழி என் நெஞ்சோடு ஒட்டி கொண்டு தூங்கி கொண்டிருந்தாள். காய்ச்சலில் அவளது நெற்றி கொதித்தது. தூக்கத்திலும் அப்பா அப்பா என்று அவள் முழங்கியது என் நெஞ்சை பிளந்தது. நள்ளிரவில் காய்ச்சல் அதிகமான போது பயந்து போய் அத்தையை எழுப்பினேன். அத்தை தூக்கம் கலைந்த கோபத்தில் கத்தினார். என்கிட்ட என்ன பணம் இருக்குன்னு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிற? உன் பையில் அந்த டேப்லெட் இருக்கும்ல, அதை போடு என்று சொன்னார். 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கொடுத்த அத்தை, மறுபடியும் கொடுக்கலாமா என்று நான் தயங்கினேன். அப்படின்னா நீ கொடுக்காத, அப்படியே தட்டி தட்டி தூங்கவை என்று அத்தை கோபமாக திரும்பி படுத்து கொண்டார். மாமியார் பிடிவாதமாக இருந்தார். நான் அங்கே வேலைக்கு சேர்ந்தால் மட்டுமே குழந்தைக்கு சிகிச்சை கிடைக்கும் என்பதை எனக்கு மறைமுகமாக உணர்த்தினார். தேன்மொழி காய்ச்சலால் பால் கூட குடிக்காமல் தவித்த அந்த இரவு என் இதயத்தை நான் கல்லாக்கி கொண்டு ஒரு முடிவெடுக்க வைத்தது. மறுநாள் காலை என் தேன்மொழியை அத்தையிடம் ஒப்படைக்க நான் சம்மதித்தேன். அவளை நல்லா பார்த்துப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க என்று கதறினேன். அவரும் சத்தியம் செய்து கொடுத்தார். மீண்டும் அந்த பங்களாவிற்கு சென்றேன். அங்கே ஆகாஷ் ஐயாவின் குழந்தை கவின் பசியில் வாடி கொண்டிருந்தான். ஐயா 1,00,000 ரூபாயை என் அத்தையின் கையில் கொடுத்தார். தேன்மொழியை தூக்கி கொண்டு மாமியார் ஊருக்கு புறப்பட்டார். என் இதயம் அருந்து போவது போல் இருந்தது. அந்த வழியிலும் அனாதையாக கிடந்த கவினை அணைத்து நான் பால் கொடுத்தேன். என் சொந்த மகளின் பசியை விட ஏதோ ஒரு கட்டாயத்தில் இந்த தாயில்லாத குழந்தையின் பசியை தீர்க்க தொடங்கினேன். நாட்களும் நகர்ந்தன. என் முன்னால் 2 முகங்கள் ஊசலாடி கொண்டே இருந்தன. ஒன்று இறந்து போன என் கணவனான செல்வம், இன்னொன்று என்னிடமிருந்து பிரிக்கப்பட்ட என் குழந்தை தேன்மொழி. சில நேரங்களில் நான் வேலைக்காரர்கள் அறையில் அழுது கொண்டு இருப்பேன். சில நேரங்களில் கவினின் அறையிலேயே உறங்கியும் விடுவேன். கவின் இப்போது தேறிவிட்டான். என் பால் அவனுக்கு ஒரு புதிய உயிரை கொடுத்திருக்கிறது. ஆகாஷ் ஐயா மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி கொண்டிருந்தார். அவர் கவினை தூக்கி கொஞ்சும் போதெல்லாம் நான் என் தேன்மொழியை நினைத்து ஏங்குவேன். ஐயா எப்போதாவது என்னிடம் நலம் விசாரிப்பார். அவர் மனதிலும் தன் மனைவியை இழந்த வலியும் இருந்தது. என் மனதிலும் என் கணவனான செல்வத்தை இழந்த வலியும் இருந்தது. அந்த துக்கம் எங்களை மௌனமாக இணைத்தது. 2 மாதங்கள் கடந்தன. என் தவிப்பு தாங்க முடியாமல் ஒரு முறை ஊருக்கு போக வேண்டும் என்று அடம் பிடித்தேன். அப்போதுதான் ஆகாஷ் ஐயா கோபத்தில் பணத்தை திருப்பி கொடுத்து விட்டு போ என்று சத்தம் போட்டார். என்னிடம் ஏது பணம்? அத்தையிடம் ஃபோன் செய்தபோது அவர் மீண்டும் தேன்மொழியின் எதிர்காலத்தை சொல்லி என்னை அங்கே இருக்க வைத்து விட்டார். கவினுக்கு இப்போது 6 மாதம் முடிந்துவிட்டது. கவின் இப்போது ஆரோக்கியமாக துள்ளி விளையாடினான். என் நினைவு முழுவதுமே என் குழந்தையான தேன்மொழி மேலேயே இருந்தது. கடைசியில் ஒரு நாள் ஆகாஷ் ஐயாவிடம் கை கூப்பி நான் அழுதேன். ஐயா, 1 வாரம் மட்டும் ஊருக்கு போய்விட்டு வருகிறேன். என் மகளை பார்த்துவிட்டு திரும்பி வந்து விடுவேன். சத்தியமாக வருவேன் என்று கெஞ்சினேன். நான் போனால் வரமாட்டேன் என்று அவர் பயந்தார். ஆனால் என் கண்ணீரை பார்த்து ஒரு வழியாக சம்மதித்தார். ஊருக்கு போகும் சந்தோஷத்தில் தேன்மொழிக்கு நிறைய உடைகளும் பொம்மைகளும் நான் வாங்கினேன். ஆகாஷ் ஐயாவும் சில பொருட்களை வாங்கி கொடுத்து தன் டிரைவருடன் என்னை ஊருக்கு அனுப்பி வைத்தார். வழி நெடுங்க என் மகளை எப்படி கொஞ்சப் போகிறேன் என்று கனவுகளோடு நானும் பயணித்தேன். ஆனால் ஊருக்குள் நுழைந்த எனக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. நான் விட்டுட்டு போன அந்த சின்ன குடிசை வீடு எங்கே? அங்கே ஒரு பெரிய வீடுதான் இருந்தது. உள்ளே சென்றபோது அத்தை ஒரு குளிரூட்டப்பட்ட ஏசி அறையில் சொகுசாக சாய்ந்து கொண்டு டிவி பார்த்து கொண்டிருந்தார். என் மாமனார் எங்குமே காணவில்லை. வீடு முழுவதும் தேடினேன். ஆனால் என் குழந்தையான தேன்மொழியையும் காணவில்லை.
ஆவேசமாக அத்தையிடம் ஓடினேன். அத்தை, என் மகள் தேன்மொழி எங்கே? என் குழந்தை எங்கே என்று நானும் கத்தினேன். நான் கத்திய கத்தலிலே மாமியார் திடுக்கிட்டு போனார். என் கையில் இருந்த புது உடைகளையும் ஆகாஷ் ஐயா கொடுத்தனுப்பிய பரிசு பொருட்களையும் அவர் பார்க்கவே இல்லை. நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த? வேலையை விட்டுட்டு வந்துட்டியா? மாசம் வர்ற பணம் நின்றுடுமே என்றுதான் முதலில் அவர் கேட்டார். அவர் பேச்சை அலட்சியம் செய்துவிட்டு என் பிள்ளை எங்கே என்று மீண்டும் நான் கேட்டேன். இங்கே தான் எங்காவது வராண்டாவில் விளையாடிட்டு இருப்பா என்று மலுப்பலாக பதிலும் சொன்னார். ஆனால் வீடு முழுவதும் தேடியும் என் தேன்மொழி தென்படவில்லை. வீடு முழுக்க தேடிட்டேன், அவ எங்கே என்று நான் அழத் தொடங்கியதுமே அத்தை தலையில் கை வைத்து கொண்டு, எனக்கு இது ஞாபகமே இல்லையே. அவளுக்கு கொஞ்சம் காய்ச்சலாக இருந்துச்சு, அதான் உன் மாமனார்கிட்ட மருந்து வாங்கிட்டு வர சொல்லி மருந்து கடைக்கு நான் அனுப்பி வச்சேன். இப்போ வந்துடுவார் என்று சொன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. என்னது, மாமியாரோடைய அனுப்பினீங்க? அவருக்கு சூதாட்டத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாதே. ஒரு குழந்தையை அவர்கிட்ட எப்படி நீங்கள் விட்டீங்க? வாங்க இப்போவே போகலாம் என்று அத்தையை இழுத்து கொண்டு மருந்து கடைக்கு நான் ஓடினேன். அங்கும் தேன்மொழி இல்லை. என் உயிர் பிரிய ஆரம்பித்தது. ஊர் எல்லையில் இருந்த அந்த பழைய மரத்தடிக்கு நான் ஓடினேன். அங்கே என் மாமனார் தீவிரமாக சூதாடி கொண்டிருந்தார். அவருக்கு பின்னால் சுற்றெரிக்கும் வெயிலில் அழுக்கு துணியோடு தரையில் என் 1.5 வயது தேன்மொழி மயங்கி கிடந்தாள். அவளை தூக்கி என் நெஞ்சோடு அணைத்தேன். உடல் தணலாக கொதித்தது. மூச்சு மிக மெலிதாக வந்து கொண்டிருந்தது. ஏங்க, குழந்தைய மருந்து வாங்க கூட்டிட்டு வர சொன்னா இங்கே என்ன பண்ணுறீங்க என்று அத்தையும் கத்தினாள். அவரோ அலட்சியமாக சொன்னார், நீ பணம் தரதை நிப்பாட்டிட்ட, அதான் மருந்து வாங்க கொடுத்த அந்த காசில் சூதாடுறேன். இன்னும் ஒரு ஆட்டம் ஜெயிச்சா நிறைய காசு வரும், அப்போ பார்த்துக்கலாம் என்று அலட்சியமாக சொன்னாள். அத்தை அங்கேயே தலையில் அடித்தும் கொண்டார். அவருக்கு என் பிள்ளை மேலே அக்கறையே இல்லை. நான் இப்போது வேலையை விட்டுட்டு இங்கே தங்கி விடுவேனோ, மாதம் வரும் 1 லட்சம் ரூபாய் பணமும் நின்றுவிடுமோ என்பதுதான் அவருடைய கவலையாகவே இருந்தது. நான் அனுப்பிய பணத்தில் அவர்கள் பங்களாவை கட்டி சொகுசியாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் என் குழந்தையான தேன்மொழி மட்டும் ஒரு ஓரத்தில் அனாதையாக கிடந்திருக்கிறாள். உடனடியாக குழந்தையை தூக்கி கொண்டு மருந்து கடைக்கு ஓடினோம். என் குழந்தையை பார்த்துவிட்டு நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குமா, உடனே நகரத்திற்கு பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க என்று அந்த கடைக்காரர் கைவிரித்து விட்டார். அத்தை, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நான் இன்னொருத்தன் குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்த்தது என் மகளை இப்படி பட்டினியாக போட்டு சாகடிக்கவா என்று நானும் கதறினேன். ஆகாஷ் ஐயா அனுப்பிய டிரைவர் இன்னும் ஊரை விட்டு போகவில்லை. அவரை தேடி நான் ஓடினேன். ஐயா, என் தேன்மொழிக்கு உடம்பு முடியலை, நகரத்துக்கு கூட்டிட்டு போங்க என்று நான் கெஞ்சினேன். அவரும் உடனடியாக காரை எடுத்தார். வழியிலேயே ஆகாஷ் ஐயாவிற்கும் ஃபோன் செய்து விஷயத்தை சொன்னார். பெரிய தனியார் மருத்துவமனையில் அவசர பிரிவில் தேன்மொழியை நாங்கள் சேர்த்தோம். ஆகாஷ் ஐயாவும் பதறி எடுத்துக்கொண்டு அங்கே வந்து விட்டார். மருத்துவரும் பரிசோதித்துவிட்டு வெளியே வந்தார். நான், டாக்டர், என் குழந்தை தேன்மொழி கண்ணை திறக்க மாட்டேங்கிறாளே, என்னாச்சுன்னு சொல்லுங்க என்று அவருடைய சட்டை பிடித்து நான் கதறினேன். அவரோ தலையை குனிந்தபடி, ஐ எம் ரியலி சாரி, உங்கள் குழந்தை இறந்துட்டா என்று சொன்னார். அந்த ஒரு வார்த்தை என் உலகத்தையே நிசப்தமாக்கியது. எனக்கு அழுகை வரவில்லை. என் தேன்மொழியை தூக்கி மார்போடு அணைத்து நான் கொண்டேன். தேனு, அம்மா வந்துட்டேன்டா. ஏன் கண்ணை திறக்க மாட்டேங்கிற? உனக்கு என்னோட பால் வேணுமா? இதோ வந்துட்டேம்மா. இனி உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேம்மா, எழுந்திரு செல்லும் என்று அவளுக்கு முத்தம் கொடுத்து முதுகை தட்டி கொடுத்தேன். நான் பைத்தியம் பிடித்தது போல செய்வதை பார்த்துவிட்டு என் முதலாளியான ஆகாஷ் ஐயா என் தோலை பிடித்து குலுக்கினார். நிலா, நிதானத்துக்கு வாங்க, உங்கள் குழந்தை இப்போ இல்லை என்று கத்தினார். ஆவேசத்துடன் அவரை பிடித்து நான் தள்ளினேன். வெளியே போங்க, எல்லாவற்றுக்கும் நீங்கள் தான் காரணம். உங்கள் பையன் வாழணுங்கிறதுக்காக என் பிள்ளையை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டிங்கல்ல. ஒரு வேலை பாலுக்காக என் பிள்ளையை ஏங்கினப்போ நான் உங்கள் பையனுக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். உங்கள் பணமும் உங்கள் அதிகாரமும் என் பிள்ளையை கொன்னுடுச்சு என்று தரையில் விழுந்து புரண்டு நான் அழுதேன். ஆகாஷ் ஐயாவோ சிலையாக நின்றிருந்தார். என் சொந்த மாமியாரும் மாமனாரும் இவ்வளவு கல்லஞ்சக்காரங்களாக மாறி பணத்துக்காக ஒரு பிஞ்சு உயிரையே பலி கொடுப்பார்கள் என்று அவர் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார். என் தாய்மையின் பால் இன்று இரத்தமாக என் கண்களில் வழிந்தது. ஆகாஷ் ஐயா குற்ற உணர்ச்சியில் உறைந்து நின்றார். தன் சொந்த குழந்தையை காப்பாற்ற ஒரு தாயை பிரித்தது எவ்வளோ பெரிய பாவம் என்பதை அவர் உணர்ந்த நொடிதான் அது.
அங்கிருந்த டிரைவர் அண்ணா தான் என்னை மெல்ல தேற்றி மீண்டும் பங்களாவிற்கு அழைத்து வந்தார். என் தேன்மொழியின் உடல் பங்களாவிற்கு வந்த செய்தியை கேட்டு என் மாமியார் ஓடி வந்தார். ஆனால் நான் அவரை சும்மா விடமாட்டேன் என்று பயந்து அந்த சின்னஞ்சிறு சடலத்தை கூட பார்க்காமல் வாசலில் இருந்தே தப்பி ஓடிவிட்டார். என் மாமனாரை முன்பே அவர் கிராமத்திலிருந்து தப்ப வைத்திருந்தார். நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்து அனுப்பிய அத்தனை பணத்தையுமே என் மாமனார் சூதாட்டத்தில் அழித்து விட்டார். எஞ்சியிருந்த காசில் அவர்கள் கட்டிய அந்த வீடும் இப்போது சூதாட்ட பந்தயத்தில் கைமீறி போய்விட்டது. என் மாமியாரும் மாமனாரும் நடுத்தெருவுக்கு வந்து விட்டார்கள். தேன்மொழியின் இறுதிச் சடங்கு நடந்தபோது என் அலறல் சத்தம் அந்த பங்களாவின் சுவர்களை நடுங்க வைத்தது. என் அழுகையை பார்த்து ஒன்றும் அறியாத அந்த குழந்தையான கவினும் அழ ஆரம்பித்தான். அவன் என் அருகில் வர துடித்தான். ஆனால் என் கண்களுக்கு அப்போதே என் தேன்மொழி மட்டுமே தெரிந்தாள். என் உலகமே இருண்டு விட்டது. அன்றிரவு என் மூட்டை முடிச்சுகளையெல்லாம் கட்டிக்கொண்டு பங்களாவை விட்டே நான் வெளியேறினேன். வாசலில் ஆகாஷ் ஐயா நின்றிருந்தார். நிலா, எங்கே போற? கவின் ரொம்ப பசியில் இருக்கான், உன்னை தேடி தவிக்கிறான். அவன் உன்னை தான் அம்மாவாவே நினைக்கிறான் நிலா என்று என் கையை பிடித்து தடுக்க முயன்றார். நானோ அவனுக்கு அம்மாவே இல்லை. அவனோட அம்மா ஏற்கனவே இறந்துட்டாங்க. நான் என் மகளுக்காக என் பாலை விற்றேனே, அந்த மகளே இப்போ இல்லை. எனக்கு இனி யாரை பற்றியும் கவலை இல்லை, என்னை விட்டுடுங்க என்று நானும் சீறினேன். நீ எங்கே போவ நிலா? உன் புருஷன் இறந்து போயிட்டான். மாமனார் வீட்டை விற்றுட்டே ஓடி போயிட்டான். உன் மாமியார் நடுத்தருவில் நிற்கிறாங்க. நான் அவங்க மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் வர கொடுத்துட்டேன். அவங்க இப்போது தலைமறைவாக வர இருக்காங்க. இப்போது உனக்குன்னு யார் இருக்கா? கவினுக்கு நீ தான் அம்மா. நீ போயிட்டா இவனும் செத்துடுவான் நிலா என்று ஆகாஷ் ஐயா கண்ணீர் மல்க தரையில் அமர்ந்தார். என்னை மன்னிச்சிடு நிலா, நான் செஞ்சது தப்பு தான். ஆனால் உங்கள் மாமியார் இவ்வளவு கல்லஞ்சக்காரியாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கல என்று அவரும் கெஞ்சினார். நானும் சிலையாக நின்றேன். எந்த குற்றத்திற்காக உங்களை மன்னிக்க சொல்கிறீங்க? என் பாப்பா பசியால் அழுதப்போ நான் இங்கே உங்கள் பையனுக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருந்தேனே, அந்த பாவத்துக்காகவா? இல்லை என் அத்தையை நம்பி இங்கேயே தங்கியிருந்த என்னோட முட்டாள்தனத்துக்காகவா என்று என் பொருட்களை எடுத்துக்கொண்டு வாசலை கடக்க நான் முயன்றேன். அப்போது அந்த பயங்கரமான சத்தம் கேட்டது. கவினின் அலறல் சத்தம். நானும் ஐயாவும் உள்ளே ஓடினோம். கவின் படிக்கட்டிலிருந்து உருண்டு விழுந்து கீழே கிடந்தான். தலையில் அவனுக்கு அடிபட்டு இரத்தமும் கொட்டியது. அவன் மெல்ல நகர ஆரம்பிக்கும் பருவம் என்பதால் யாரும் இல்லாத நேரத்தில் எழுந்து வந்து விழுந்து விட்டான். அந்த காட்சியை பார்த்ததுமே என் தேன்மொழியின் முகம்தான் நினைவுக்கு வந்தது. நாங்கள் மருத்துவமனைக்கு ஓடினோம். கவினுக்கு தலையில் 5 தையல்களும் போடப்பட்டன. வலி அதிகமாக போனதால் அவன் மயங்கிய நிலையிலேயே இருந்தான். அவனை என் மார்போடு அணைத்தும் கொண்டேன். 6 மாதம் ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்த்த பிறகு அவன் வலியில் துடிப்பதை பார்த்து எந்த தாயால் சும்மா இருக்க முடியும்? ஆகாஷ் ஐயா மேல் எனக்கு கோபம் இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தை என்ன பாவம் செய்தது? என் தேன்மொழியை இழந்த அந்த பெருந்துயரத்திலும் கவினின் துடிப்பை பார்க்க என் மனசு பொறுக்கவில்லை. கவினுக்காக அத்தனை வழிகளையுமே நான் மன்னிக்க முடிவும் செய்தேன். நாட்கள் நகர்ந்தன. நான் மீண்டும் கவினுக்கு முழு நேர தாயானேன். கவினின் சிரிப்பில் என் தேன்மொழியை நான் தேடினேன். என் பாசம் அவனுக்கு புது தெம்பையும் கொடுத்தது. ஆகாஷ் ஐயாவும் இப்போது என்னுடன் நேரத்தை செலவிட ஆரம்பித்தார். செல்வத்தின் நினைவும் தேன்மொழியின் பிரிவும் என் நெஞ்சில் வடுக்கலாக இருந்தாலும் கவின் என் வாழ்வின் ஒளியானான். அவனுக்கு தேவைப்பட்ட அந்த தாய்மையை நான் கொடுத்தேன். என் தனிமைக்கு ஒரு பிடிமானமாக ஆகாஷ் ஐயா என்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டார். ஆரம்பத்தில் ஆகாஷ் ஐயாவின் விருப்பத்திற்கு நான் உடன்பட மறுத்தேன். என் கடந்த காலத்தின் காயங்கள் இன்னும் ஆறாமல் இருந்தன. ஆனால் அவரோ கவினின் எதிர்காலத்தை முன்னிறுத்தி என்னிடம் வேண்டுகோளும் வைத்தபோது என் தாய்மை மீண்டும் ஒரு முறை இறங்கி வந்தது. ஒரு கட்டத்தில் கவின் வளர்ந்த பிறகு அவனிடம் எங்களது இந்த விசித்திரமான பிணைப்பை பற்றி உண்மையை சொல்லிவிடலாம் என்று முடிவோடு முறைப்படி திருமண ஒப்பந்தத்தின் மூலம் நான் அவருக்கு நிரந்தர தாயானேன். புதிய வாழ்க்கை எங்களை வரவேற்றது. உறவுகளுக்கு இடையே இருந்த அந்த நீண்ட தூரம் மெல்ல மெல்ல மறையத் தொடங்கியது. அப்படி தூரங்கள் மறையும் போது அங்கே அன்பு தானாகவே துளிர்கிறது. பழைய காதல் என்பது ஒருபோதும் இறப்பதில்லை. அது இதயத்தின் ஏதோ ஒரு ஆழமான மூலையில் மௌனமாக அமர்ந்திருக்கும். சில நேரங்களில் ஒரு ஜன்னல் வழியாக வரும் புன்னகையாகவோ அல்லது கண்ணீர் துளிகளாகவோ அது வெளிப்படும்.
ஆனால் புதிய அன்பிற்கும் எப்போதும் ஒரு தனி இடம் உண்டு. என் இதயத்தில் ஆகாஷுக்காக ஒரு இடமும் உருவானது போலவே அவர் இதயத்திலும் எனக்காக ஒரு இடத்தை அவர் ஒதுக்கியிருந்தார். நாங்கள் இருவருமே எங்கள் துக்கங்களை பகிர்ந்து கொண்டோம். கவின் என்ற அந்த பிஞ்சு மழலையின் பொருட்டு எங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய பாதையில் செலுத்த நாங்களும் தொடங்கினோம். ஆகாஷுக்கு தெரியும் என் முதல் காதல் செல்வம் என்று. எனக்கும் நன்றாக தெரியும் ஆகாஷின் ஆன்மா இன்னும் அவருடைய மனைவியான ஸ்வேதாவில்தான் இருக்கிறது என்று. எனவே நாங்கள் ஒருவரின் கடந்த காலத்தை மதித்து நடந்தும் கொண்டோம். கவினின் நலனுக்காக ஒரு அழகான முதிர்ச்சியான காதலை எங்கள் இருவருக்கும் இடையே உருவாக்கியும் கொண்டோம். எங்கள் இருவரின் வாழ்வும் இப்போது கவின் என்னும் ஒற்றை பெயரில் சங்கமித்திருக்கிறது.